பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். இந்த நாளில் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் நான் தொடர்ச்சியாக ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற தலைப்பில் பேசி கொண்டு வருகிறேன். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் ஜெபத்தை குறித்து கடைசி கால ஜெபம், தீர்க்க தரிசன ஜெபம், நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தோட பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் நிறைய பேருடைய உள்ளத்துல பலமாய் கிரியை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அமெரிக்கா தேசத்திலும் பலர் அதை குறித்து சொன்னாங்க. நம்முடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து அங்கும் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. உலகம் எங்கும் இருந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளில் நாம் இப்போ கொஞ்ச நேரம் வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். நாம் இந்த நாட்களை எதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வருகிற வார்த்தை வைத்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நம்ம கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம். வெளிப்படுத்தின விசேஷம் நம்முடைய கண் முன்னால நிறைவேறி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாகிவிட்டது. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் பரலோகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாக மாற முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யும்படி அவருடைய சிங்காசனத்தில் இடம்பெற முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் புதிய நாமத்தை கொடுக்க போகிறார். இப்படி ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளுக்கு சொல்லும்போது தெளிவாக ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். அப்போ யார் பரலோகத்தில் மேன்மைப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு கேட்டால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இதில் தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். நமக்கு எத்தனை ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், எல்லாம் செய்தாலும் சரி ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அதான் திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறது. ஆனால் தான் பவுல் அப்போஸ்தலன் கூட நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் நம்ம ஜெயம் கொள்ளுவதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம எதை ஜெயிக்கணும் என்பதை குறித்து பார்க்கும்போது உலகம், மாமிசம், பிசாசு நமக்கு விரோதமாய் போராடுகிற 3 காரியங்கள். முதலாவது நம்முடைய சரீரம், நம்முடைய மாமிசம் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும்படியான பாவங்கள் நம்முடைய அவயவங்களில் தான் அதிகமாக செயலாற்றுகிறது. இச்சையை தூண்டுகிற காரியங்கள். அப்போ இதை நம்ம ஜெயித்தாகணும். நம்முடைய மாமிசம், நம்முடைய சரீரம், இதிலிருந்து உண்டாகிற பாவ எண்ணங்கள், கிரியைகள், இதை நம்ம ஜெயிக்கணும் முதலாவது. அப்போ முதல் போராட்டம் நம்முடைய மாம்சத்தோடு தான் போராட்டம். அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது என்பதை குறித்து உங்களோட வேத வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார். திரும்ப ஒரு முறை போட்டு அதை கேளுங்க. நம்ம எல்லாமே செய்திகள் அது நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதில்ல, போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அறிந்து கொள்ளுங்க. நம்ம ஜெயிக்கிறவளாக இருந்தால் தான் வருகையில் காணப்பட முடியும். அதனால நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, ஜெயங்கொள்ளவளாக இருக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ முதலாவது நம்முடைய மாமிசத்தோட போராட்டம், அதை ஜெயிக்கணும். 2வது நம்முடைய போராட்டம் உலகத்தோட. உலகத்தில் உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, உலகம் நமக்கு விரோதமாய் போராடும். ஏன்? நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்குரியவர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அதனால இந்த உலகம் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறது. வீட்டுக்குள்ள, ஆபீஸில், வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், சமுதாயத்தில் பலவிதமான எதிர்ப்புகள், நம்ம சோதனைகள், போராட்டங்களே நம்ம சந்திக்கிறோம். அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். இது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் யுத்தம், மாதத்தில் ஒரு நாள் யுத்தம், அப்படி கிடையாது. தினந்தோறும் நமக்கு இந்த யுத்தம், போராட்டம் உண்டு. தினந்தோறும் நம்ம ஜெயிக்கணும். காலையில் ஜெயிச்சாச்சு, அதோட முடிஞ்சிருமா? மத்தியானத்திலையும் போராட்டம் வரும். மத்தியானத்தில் ஜெயிச்சாச்சு போதுமா? சாயங்காலத்திலையும் போராட்டம் வரும். வீட்டில் இருந்தாலும் வரும், ஆஃபீஸில் இருந்தாலும் இந்த போராட்டம் வரும். அப்போ உலகத்தில் நம்ம வாழுகிற நாளுக்கு வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும்.
அப்போ உலகம் நமக்கு விரோதமாய் போராடும் என்றால் நம்ம உலகத்திற்குரியவளாய் இல்லாதபடி உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தை விட்டு பிரிந்து வாழுகிறோம். உலகத்தில் எல்லா மக்கள் செய்வதை நாம் செய்வது இல்லை. எல்லா மக்களைப் போல உடுத்துவது, எல்லா மக்களைப் போல நடமாடுவது, அதாவது கண்ட இடத்துக்கும் போவது. இன்றைக்கு உலகம் சில காரியத்தை பாவத்தை பாவம் என்று கூட ஒத்துக்கொள்ளுவதில்லை. அதில் என்ன தப்பு, இதில் என்ன தப்பு என்ற பழக்கத்துக்குள்ளே வந்து விட்டார். நாம் அப்படி இருக்க முடியாது. நாம் பரலோகத்திற்குரியவர்கள், நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தில் தான் வாழணும், ஆனால் உலகத்தோட ஒத்து வாழ முடியாது. நாம் அதை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவது. அப்போ அந்த உலகம் நமக்கு விரோதமாக போராடும். நம்மை தன் பக்கமாக இழுத்து கொள்ள போராட்டங்கள் வரும். உலகத்தின் போராட்டங்கள், அதை நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு எப்படி நம்ம ஜெயிக்கணும், நமக்கு எப்படி குடும்பத்தில் போராட்டம் வரும், அப்புறம் ஊழியத்தில் எப்படி போராட்டம் வரும், சமுதாயத்தில் எப்படி போராட்டம் வரும், இதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம்ல. இன்னும் தெளிவாக அறியணுமானா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிறதை பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை பார்க்கும்போது தான் தெளிவாக நம்முடைய மனதில் அது பதியும். மூன்றாவது, நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம், போராட்டம், நமக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு காரியம் பிசாசு. மாமிசம், உலகம், பிசாசு, இந்த 3 நமக்கு விரோதமாய் போராடும் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசோடு கூட நமக்கு போராட்டம். அதை குறித்து தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம கற்றுக்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் நிற்க போகிறோம். அப்போது நம்முடைய எதிராளி, நமக்கு இந்த உலகத்தில் எத்தனை எதிராளி, உங்களுக்கு எத்தனை எதிராளி இருக்குதுங்க அப்படி யோசிப்பீங்க. எதிராளியா? வீட்டுக்குள்ளே எனக்கு இந்த மாமியார் ஒரு எதிராளியாக இருக்காங்க, இந்த மருமகள் ஒரு எதிராளி தான், இந்த நாத்தனார் எனக்கு ஒரு எதிராளி தான், அல்லது இந்த என்னுடைய அண்ணன் மனைவி, தம்பி மனைவி ஒரு எதிராளி. இப்படி வீட்டுக்குள்ளே சில எதிராளிகளை நம்ம தேடுகிறோம். மனிதர்களை எதிராளிகளாய் பார்க்கிறோம். வேலை செய்கிற இடத்துல இந்த சூப்பர்வைசருக்கு என்னை கண்டால பிடிக்கலை, இந்த லீடருக்கு, டீம் லீடருக்கு என்னை கண்டா பிடிக்கலை, இந்த மேனேஜருக்கு அவரோடு தான் போராட்டம். அது மாதிரி நம்ம நினைக்கக்கூடும். அதே மாதிரி ஊழியம் செய்யும் போதும் இந்த அமைப்பு தான் எனக்கு விரோதமாக போராடுது, அவங்க தான், இந்த மத தீவிரவாத அமைப்பு தான் என்னை ஊழியம் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, போராடுறாங்க. அது மாதிரி நினைப்பு. இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இரத்தமும் மாம்சமும் உடைய மனிதர்கள் நம்முடைய எதிராளிகள் அல்ல. நம்முடைய போராட்டம் யாரோடு அப்படின்னு சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை நம்ம தியானிக்க தான் நிறைய காரியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் வசனத்தை நம்ம வாசிக்கணும், உங்களுடைய கண்ணால் பார்க்கணும், காதால் கேட்கணும். அதனால தான் வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து கொள்ளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 321வது பக்கம். எடுத்துட்டிங்களா? பைபிளை புரட்டுங்க. பைபிளை கையில் வச்சுருக்கீங்களா? அப்படி வைங்க. அப்படி வச்சு தெளிவாக பாருங்கள். அப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 8-9 வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அப்போ தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட இயேசுவை பின்பற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி. அவன் யார் என்று சொன்னால் எதிராளியாகிய பிசாசானவன். உங்களுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறவங்களோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ, உங்கள் மேல் அதிகாரியோ அல்லது மத வைராக்கியம் உள்ள அமைப்புகளோ, அவங்கெல்லாம் நம்முடைய எதிராளிகள். அவங்கெல்லாம் இரத்தமும் மாம்சமும் உடைய மனிதர்கள். அவங்கெல்லாம் நம்முடைய பகையாளிகள். நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான் உண்டு, அவன் சாத்தான், பிசாசானவன் என்பதாய். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்பதாக வேதத்தில் சொல்லப்படுகிறாரு. யார் இந்த பிசாசு? அவன் தான் நமக்கு விரோதின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. யார் இந்த பிசாசு? அவன் எங்கே இருக்கிறான்? எப்படி இருப்பான்?
அவன் என்ன மாதிரி எனக்கு விரோதமா போராட்டம் கொண்டு வருவான், இதை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த பிசாசை கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம அது ஆவிக்குரிய உலக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருந்து கிரியை செய்கிறவன். இப்போ தேவதூதர்களால் பார்க்க முடியுமா? ஆண்டவர் உங்களால் பார்க்க முடியுதா? உணர முடியும். அவரை உணர முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும். சில சமயங்களில் அவரை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்ம அவரை தரிசிக்க முடியும். பெரும்பாலும் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம வாழுகிறோம், அவர் என் கூட இருக்கிறார் என்று. அவர் ஆவிக்குரிய ஒரு மண்டலம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம், தேவ தூதர்கள் கூட இருந்து நடத்துகிற இடம் அது. அதனால டக்குனே உலகத்தில் இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற மனிதனால பாத்திரலாம் முடியாது. அதே மாதிரி தான் எதிராளியாக பிசாசானவன், அவனும் ஆவியாக இருக்கிறவன். என்றால் அவனை விழுந்து போன தூதன் தானே, அவன் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறான். பரலோகத்தில் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அங்கு தேவனுடைய சிங்காசனம், கர்த்தர் மகிமையாய் வீற்றிருக்கிறார். கோடான கோடி தூத சேனை அவருக்கு இருக்கிறது. அதே மாதிரி சாத்தான் வானமண்டலத்திலே தன்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து அவனுக்கும் விழுந்து போன தேவதூதர்கள் கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. இந்த சாத்தான் அவைகள் அசுத்த ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட்ஸ். அப்போ இந்த மாதிரி அவன் புடைசூழ அவன் இருக்கிறான். அப்போ இது அவனுடைய ராஜ்யம். அப்போ நம்முடைய எதிராளி சாதாரண ஒரு ஆள் அல்ல, அவன் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறான். அது இருளின் ராஜ்யம், அந்தகாரத்தின் ராஜ்யம். அது தேவனை எதிர்க்கிற ஒரு ராஜ்யம், தேவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எதிர்க்கிற ஒரு ராஜ்யம். அதை அமைத்து அவன் அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்கிறான். அவன் அங்கே இருந்து கொண்டு தான் பூமியை அவன் தன் கண்ட்ரோலுக்குள்ள, கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள போராடுகிறான். அதனால் தான் இயேசு அவனை குறித்து சொல்லும்போது உலகத்தின் அதிபதி என்று அவனை சொல்லுவதை பார்க்கிறோம். எப்படி பரலோகத்திற்கு அதிபதியாய் கர்த்தர் இருக்கிறாரோ, அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இருந்து செயல்படுகிறான். அப்போ அவன் ராஜ்யத்தை அமைத்திருக்கிறான், அதற்கு அவன் தலைவனாயிருக்கிறான். அவனுக்கும் ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவனும் பல விதங்களில் ஒரு ராஜ்யத்தின் செயல்பாடுகள் மாதிரி எல்லாத்தையுமே செயலாற்றுகிறான். எப்படி ஒரு அரசாங்கம் பாருங்க, அது ஆளுகை செய்கிற தலைவர், அவருக்கு கீழே மந்திரிமார்கள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்தானாபதிகள், அம்பாசிடர்ஸ், அவங்களெல்லாம் வச்சு அந்த நாட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வைத்து உலகத்திலும் தொடர்பு வைத்திருக்கிறதை போல சாத்தானும் அவனை கீழே படைகளை வைத்திருக்கிறான், ஆட்களை வைத்திருக்கிறான், அந்த ஆவிகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு ராஜ்யத்தை ஆளுவதற்கு அந்தந்த பட்டணங்கள், தேசத்தை ஆளுகிற அந்த ஆவிகளை அவன் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறான். அது உலகத்தின் அதிபதி, அந்த தேசத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறது. அவனும் அப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறான். அப்போது இதை குறித்து தான் முழுமையாக நம்ம அறிந்து கொள்ளணும். எதிராளியை நம்ம ஜெயிக்கணுமானா அவனை பற்றி நம்ம தெரிந்திருக்கணும். அவனுடைய ஆரிஜின் எது, எங்கிருந்து அவன் வந்தான், ஏன் இப்படி அவன் செயலாற்றி கொண்டிருக்கிறான், அவனுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவனுடைய படைகள் என்ன, அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவன் எங்கிருந்து செயல்படுகிறான், உலகத்தில் என்னென்ன விதங்களில் செயல்படுகிறான் என்பதெல்லாம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். அப்போ தான் நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏன்னா இது கடைசி காலம், அவனுடைய தாக்குதல் பலமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். இந்த கடைசி கால சம்பவங்கள் நடக்கிற காரியத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் விவரித்து எழுதி வைத்திருக்கிறார். இப்போ நம் கண் முன்னால் அதெல்லாம் நிறைவேறுகிறது. பார்த்தீங்களா? இப்போ வெளிப்படுத்தல் 12:12 நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. இல்லைங்க, உலகத்தின் முடிவுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது, சாத்தானுடைய முடிவுக்கும் அப்படிதான் கொஞ்ச காலம்தான். இப்போ அவனுக்கு தெரியும், அவனுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் இருக்கிறதுனால தான் அவனுக்குள்ள கோபமும் எரிச்சலும் உண்டாகிறது. இவ்வளோ காலம் இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்குது, நம்ம ஜாலியாக ஆட்டம் போடலாம், மக்களை வசப்படுத்தலாம், கிரியை செய்து கொண்டு இருந்தான்.
இப்போ அவனுடைய அழிவின் நாட்கள் நெருங்கி விட்டாரு. அவனை ஆண்டவர் பாதாளத்தில் முடக்கி வைக்கிற நாட்கள் நெருங்கி விட்டாரு. கொஞ்ச காலம்தான் இருக்குது, அவனுக்கு தெரியும். அதனால தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு அவன் பயங்கரமாய் கிரியை செய்கிறதையும் இதுவரை கேள்விப்பட்டிராத விதத்தில் அவன் செயல்படுவதையும் இந்த நாட்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா கொஞ்ச காலம் இருக்கிறதன் கோபம் கொண்டவன் பூமியில இறங்கி இருக்கிறான். அப்போ அதை குறித்து தான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் அவன் முழு வேகத்தோடு செயல்படுவான். அப்போ இந்த பிசாசை நம்ம ஜெயிக்கணும். இந்த சாத்தானுடைய கிரியைகளை நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ சாத்தானுடைய கிரியைகள், செயல்கள் நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். சாத்தான் எப்படி செயல்படுவான்னு நினைக்கிறீங்க? நான் வந்திருக்கிறேன் பாருங்க அப்படின்னு பெரிய மீசை வச்சுக்கிட்டு, பெரிய கொம்பு வச்சுக்கிட்டு, அப்படியே கருப்பு ட்ரெஸ் போட்டு, பார்க்க பயங்கரமாக கருப்பாக, உடம்பெல்லாம் பூசிய, கண்ணு மட்டும் வெள்ளையாக இருக்கிற மாதிரி, இதெல்லாம் குழந்தைகளுக்கு பிசாசை குறித்து சொல்லி கொடுக்க ஒரு ஏது அவ்வளோதான். அவன் அப்படி தான் இருக்கிற ஆள் கிடையாது. பிசாசின்னு அடையாளம் காட்ட உலகத்தில் அது செய்கிறாங்க. ஆனால் ரொம்ப சௌந்தரியமானவன். லூசிஃபரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மயங்கிருவீங்க, கடவுளே வந்துட்டார் என்ற மாதிரி. அப்படி தான் இருப்பான். ஏன்னா அவன் தேவதூதன்ல, விழுந்து தள்ளப்பட்ட தேவதூதன். அதனால பார்க்க ரொம்ப சௌந்தரியமாக இருப்பான். ஒரு முறை அவனை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அவனை பார்க்கிற சூழ்நிலையை உருவாக்கினார். பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பீரமாக ஒரு ராஜா தோரணையில் ஒரு ராஜகுமாரனை போல் அவன் இருக்கிறான். அந்த மாதிரி. அதனால் பிசாசானவன் எப்படி செயல்படுகிறான் என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். அப்போ தான் நம்ம அவனை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்றதுன்னா, எபேசியர் 6:11 வாசிக்கும் போது பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நின்று ஜெயிக்கணுமா. அவன் நேரடியாக வா, நம்ம 2 பேரும் வில்லு அம்பூச்சி சண்டை போடலாம், வாழ் சண்டை போடலாம் வா, அப்படிலாம் கூட மாட்டான். அவன் தந்திரமாக செயல்படுவான், தந்திரமாக கிரியை செய்வான். அவன் இருக்கிறதே தெரியாது. மக்கள் பிசாசுன்னு ஒன்று இல்லைங்க அப்படின்னு நம்ப வைக்கிறதுல பிசாசு கில்லாடி. நம்ம கடவுள் இருக்கிறாருங்க, ஆண்டவர் தான் உயிரோடு இருப்பதை நிரூபித்து காண்பிக்கிறதுல இயேசு எப்படி அவர் செயல்படுகிறாரோ, அவன் பிசாசுன்னு ஒன்று இல்லைங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுல ரொம்ப கில்லாடித்தனமாக செயல்படுவான். என்ன, அவன் ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன். அதனால்தான் பிசாசின் தந்திரங்கள், அவனுடைய தந்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அந்த தந்திரங்களை நம்ம ஜெயிக்கணும் என்பதாக சொல்லப்படுகிறார். அதனால் தான் 2 கொரிந்தியர் 2:11 பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எப்படி நமக்கு தெரியும் பிசாஸ் தந்திரம்? ஆவியானவர் மூலமாக தான் பிசாசின் தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சொந்த பலத்தில், ஞானத்தில், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது, அந்த பிசாசை பார்த்தேன், இந்த பிசாசை பார்த்தேன்னு முழுமையாக அறிய முடியாது. ஏன்னா அவன் ஏமாற்றிட்டு போயிடுவான். அப்போ முழுமையாக அவனை குறித்து அறியணும், தந்திரத்தை அறியணுமானா பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தால் தான் உண்டு. அதனால் அந்த தந்திரங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வெளிப்படையாக வேதத்தில் அவனை குறித்து பல காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை வாசிக்கும் போதே அவனுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நம்ம விளங்கி கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமா, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா எப்படிலாம் செயல்படுவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் எதிராளியாகிய பிசாசை குறித்து கவனம் செலுத்தாததுனால திடீர்னு அந்த தாக்குதல் அகப்பட்டு முடக்கப்பட்டுறாங்க. ஊழியம் முடங்கி போகிறது, அவனுடைய வாழ்க்கை முடங்கி போகிறது, திடீர்னு ஸ்தம்பித்து போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதிராளி குறித்த சிந்தை அவங்களுக்கு இல்லை. நீங்கள் சும்மா விதண்டவாதம் பேசி கொண்டிருக்காங்க. வேதத்தின் காரியங்களை நீங்கள் தெளிவாக பேசணும். எதுக்கு பிசாசு குறித்து நமக்கு தெரியணும். ஆண்டவரே சொல்ல, அவன் எதிராளியை பற்றி உனக்கு தெரியாட்டான்னு எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? அப்போ ஒரு தேசத்தை பாதுகாக்கணுமானா தேசத்தின் எதிராளிகளை குறித்து தெரியணும். அவங்க எப்படி செயல்படுவாங்க, எப்படி தாக்குதல் நடத்துவாங்க, எப்படி நம்ம பாதுகாத்து கொள்ளணும், நம்ம எப்படி அவனுடைய கிரியைகளை அழிக்கணும், இதெல்லாம் நமக்கு தெரியணுமானா எதிராளி குறித்து முழுமையாக தெரிஞ்சிருக்கணும்.
அப்பதான் அதே மாதிரி தான் நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நிரந்தரமான இடம் பரலோகம். பரலோகத்தின் தேவன் நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்னா மறிச்சா நம்ம பரலோகத்தில் அவரோடு கூட இருப்போம். அப்போ அதற்குரியவர்கள். அப்போ இந்த உலகத்தின் ராஜ்யம் சாத்தானுக்குரியது. உலகத்தின் அதிபதி அவன் நம்மை பரலோகத்துக்குள்ளே நுழைய விடாதபடி தடுப்பதிலே கவனம் செலுத்துகிறவன். ஒருவேளை நம்ம பெயர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டாலும் அதை கிறுக்கி போடுவது பிறகு என்ன பண்ணணும்னு திட்டம் போடுவான். அப்போ அவனுடைய திட்டங்கள் நமக்கு தெரியணும். இதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அப்போதான் நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும். அதனால எதிராளி குறித்து ஒரு தெளிவு நமக்கு வேணும். அவன் எப்படி உருவானான், எப்படி நமக்கு எதிரியாக மாறினான், அவன் நம்ம மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறான், எப்படி நம்மை டார்கெட் பண்ணுகிறான், எந்தெந்த எல்லைகளிலே நம்மை தாக்க முற்படுகிறான், அவன் எப்படி கிரியை செய்வான். இரவும் பகலும் கிரியை செய்கிறவன். அவனுக்கு யுத்தத்தில் பகல் யுத்தம் ராத்திரி தூங்குறவன் அல்ல. அவன் தூங்குவதே கிடையாது. இரவும் பகலும் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டே இருப்பான். அதனால தான் நம்ம விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், விழிப்பாருங்க. அதாவது தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம்ல, தெளிந்த புத்தி, சவுண்டு மைண்டு. புத்தீனமாக இருக்காருங்க, முட்டாள்தனமாக இருக்காருங்க. பிசாசை பற்றி நம்ம ஏன் பேசணும்? பிசாசை பற்றி எதுக்கு நமக்கு தெரியணும்? முட்டாள்தனமாக பேசாத தம்பி, மகனே, மகளே, அவன் உன் எதிராளி. உனக்கு விரோதமாக அவன் தான் தினந்தோறும் யுத்தம் பண்ணுகிறான். உன்னை விழ வைக்க, உன்னை அழிக்க, உன்னை முடக்கி விட, உன்னை செயலற்றவளாய் மாற்றிவிட, உன் ஜெபத்தை கெடுக்க, உன் பரிசுத்தத்தை கெடுக்க, உன் தொழிலை அழிக்க, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்க, உன்னுடைய எதிர்காலத்தை அழித்து விட உனக்கு விரோதமாய் எழும்பி காரியத்தை செய்கிறவன் அவன்தான். அவனை பற்றி உனக்கு தெரிந்திருக்காவிட்டால் நீ எப்படி ஜெயிக்க முடியும்? நீ எப்படி இந்த உலகத்தில் நீ ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி, சவுண்டு மைண்டு உங்களுக்கு அவசியம். அது மாதிரி விழித்திருங்கள். ஏன்னா அவன் எப்போ எப்படி எந்த வழியில் தாக்குதல் நடத்துவான்னு தெரியாது. அதனால விழிப்பாயிருங்கள். ஆவிக்குரிய விழிப்புணர்வு, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், அதாவது ஆவிக்குரிய விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கணும். இதுதான் வேதம் எச்சரிக்கிற தெய்வ பிள்ளைகள். நம்ம அஜாக்கிரதையான வாழ்க்கை வாழக்கூடாது. எப்போனா நமக்கு எதிராளி ஒருவன் நமக்கு இருக்கிறான். அவன் ஒரு ராஜ்யத்துக்கே சொந்தக்காரன். ஒரு ராஜ்யத்தை அமைத்து விட்டான். பெரிய சேனையை வைத்திருக்கிறான். அவன் எப்பவுமே தந்திரமாய் கிரியை செய்கிறவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதனால அவனை குறித்து முழுமையாக தெரியணும். உங்களுக்கு என்ன தெரியும் அவனை குறித்து அப்படின்னு கேட்டால், முழுமையாக 100% தெரியணும் அவசியம் இல்லை. ஓரளவு நமக்கு தெரிந்திருந்தாலே, நமக்கு விரோதமாக அவன் என்னென்ன செய்வான் தெரிந்து கொண்டிருந்தாலே நம்மை ஜெயித்து விட முடியும். அப்போது தனிப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் அவனுடைய யுத்தம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சபைக்கு விரோதமாக அவள் யுத்தம் பண்ணுவது வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஊழிய ஸ்தாபனத்துக்கு விரோதமாய் அவள் யுத்தம் பண்ணுகிற முறை வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு தேசத்துக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ணுவது வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கே பாருங்களேன், அவன் அரசாங்கத்தை பயன்படுத்தி அநேக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை முடக்கி விட்டான்ல. எவ்வளோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு இயேசுவின் நாமத்தினால் உதவி செய்ததுனால அந்த அன்பின் நிமித்தம் இயேசுவின் நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளுவாங்க. அதனால சாத்தான் பாருங்க அரசாங்கத்தை தூண்டி எழுப்பி அது மாதிரி கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு நிறைய காரியங்கள் முடக்கப்பட்டு விட்டார். இது மனிதனுடைய திட்டம் அல்ல, சாத்தானுடைய ஒரு பயங்கரமான திட்டம். இதை குறித்து தெளிவு அறிவு இல்லாததுனால தான் நிறைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் முடக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த உன் ஊழியத்துக்கு விரோதமாக எப்படி சாத்தான் எழும்புவான், அரசாங்கத்தை எப்படி பயன்படுத்துவான், அதிகாரிகள் எப்படி பயன்படுத்துவான், மத தீவிரவாத அமைப்பை எப்படி பயன்படுத்துவான், சபைகளுக்குள்ள அறகுறையாக இருக்கிறவங்க, பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க, இது மாதிரி வெறும் பணத்துக்காக அலைகிறவங்களை எப்படி பயன்படுத்து, இதெல்லாம் கர்த்தர் முதலே கற்றுக் கொடுத்து அதுக்கு விரோதமாக ஜெபத்தை தீவிரப்படுத்துன்னு சொல்லி
அதுக்கு எப்படி ஜெபிக்கணும், அவனை எப்படி நீங்கள் முடக்கணும், அவனை எப்படி தாக்கணும்லாம் கற்றுக் கொடுத்து இதை 24 மணி நேரமும் இந்த ஜெபம் செய்கிறோம். அப்போ 24 மணி நேரமும் விழிச்சிருக்கணும்ல. இப்போ இந்தியா பார்டரில் போர் வீரர்கள் 6 மணி ஆயிட்டு இருட்டிட்டுப்பா எல்லாம் போய் தூங்குவோம், காலையில் வரலான்னு வருவாங்களா? நைட் ஷிஃப்ட் வேற ஆள் இருப்பாங்க. 24 மணி நேரமும் கவனமாக இல்லாட்டா தேசத்துக்கு ஆபத்து. 24 மணி நேரமும் ஒரு ஊழியம் சபை விழிப்பாக இராவிட்டாலும் ஊழியத்துக்கு ஆபத்து. 24 மணி நேரம் தேவ பிள்ளைகள் விழிப்பாக இல்லாட்டா ரொம்ப ஆபத்து. சாத்தான் எப்போ கேப்பு கிடைக்குன்னு பார்ப்பான். அப்போ அந்த மாதிரி ஜெபிக்கிறத 24 மணி நேரமும் ஜெபம், மாதந்தோறும் உபவாச ஜெபம், வாரந்தோறும் அதுக்கான தீர்க்க தரிசன ஜெபம், போராட்ட ஜெபம், விதவிதமான ஜெபங்கள், சாத்தான் தந்திரங்களை அறிந்து ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து அந்த ஜெபத்தின் நிமித்தமாக லட்சக்கணக்கான மக்கள் உலகம் இருந்து ஜெபிக்கிறாங்கல்ல, நீங்கள் ஜெபிக்கிறீங்கள, அந்த ஜெபத்தினால இந்த ஊழியம் அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. சாத்தான் எத்தனையோ விதமான ஏவுகணைகளை அனுப்பி பார்க்கிறான், விமானங்களை அனுப்பி தாக்குதல் நடத்தி பார்க்கிறான், தந்திரமான ஸ்பைகளை அனுப்பி பார்க்கிறான், அப்புறம் மனுஷ வெடிகுண்டுகளை அனுப்பி பார்க்குறான். ஒன்றிலும் அசைக்க முடியலை, அவனால் ஜெயிக்க முடியல. ஏன்? ஆண்டவர் அவனுடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி ஜெபத்தினால் அவனுடைய கிரியைகளை முடக்கி ஜெயிக்க வச்சதுனால வெற்றியின் பாதை. இது பெருமையை செஞ்சுக்கிட்டு முடிச்சிட முடியாது. இன்னும் விழிப்பார்க்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும் என்பதில் கவனம் செலுத்தும்படி ஆவியானவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளாமல் விதண்டாவாதம் பேசிக்கொண்டு சாத்தான்லாம் நம்மளை என்னங்க பண்ண முடியும், நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, சும்மா ஒரு கவன காட்டில் என்னோட இருக்க பெரிய சொல்லித்தான் நடக்க போதாதுங்க. இயேசுவை கொண்டு போய் உப்பருகையில் நிறுத்தினவன் அவன். இயேசுவை கொண்டு போய் உயர்ந்த மலையில் நிறுத்தி சவால் விட்டவன் அவன். இயேசுவையே கொண்டு போய் தேவாலயத்தில் நிறுத்தி அவன் உலகத்தையே காண்பித்தவன். உலகத்தை சிருஷ்டித்த அவரிடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தி ஒரு நிமிஷத்தில் உலகத்தை அவர் கண்மனால் கொண்டு வந்து காண்பிக்கிறான். உலகம் எனக்கு சொந்தம் என்பதாய் சவால் விட அப்படிப்பட்டவன். அதனால்தான் இயேசுக்கு பரிசு பாருங்க, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க முன்னால 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு அவனுடைய வல்லமையை முடக்கி விட்டு தான் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். கொஞ்ச காலம் என்ன விலகி போனான், மறுபடியும் வந்துட்டான். அப்பப்போ தாக்கினான், மனிதர்களை எழுப்பினான், வேற பாடகரை எழுப்பினான், அது மாதிரி ஒவ்வொரு ஆட்களை எழுப்பி அவரை கொல்லுவதற்கு போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் சிலுவையில தான் அவனை வெற்றி சிறந்தார். சிலுவைக்கு போகும் வரைக்கும் அவன் போராடி கொண்டிருந்தான். இயேசு விழிப்பாயிருந்து அவனை ஜெயித்து 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 தான் அவர் வெற்றி சிறந்து வந்தார். அவரையே கொண்டு போய் நிறுத்தினான்னு நீங்களும் நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தாலும் நடக்காத விஷயம். அதனால வசனம் சொல்றதை நல்லா கவனித்து, இயேசு சொல்லுவதையும் நல்லா கவனித்து, நம்ம இந்த காலத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவளாக இருக்கணும். எதிராளியாக பிசாசானவன் அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவனுடைய கிரியைகள் என்ன, அவன் எப்படி செயல்படுவான், அப்போ அவனை ஜெயிக்கணும்னா நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன மாதிரி ஜெபிச்சா அவனை ஜெயிக்க முடியும். அப்போ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு தியானிக்க போகிறோம். இப்போ பார்த்துட்டோம், கேப்ரியலர்கள், மிகாவேலர்கள், செருமியல் என்கிற தூதர்கள், சேருபீன்கள், கேருபீன்கள், இப்போ இந்த லூசிஃபர், இது மாதிரி விதவிதமான தேவதூதர்களில் இந்த லூசிஃபர் தான் சாத்தானாய் மாறினான். ஒரு தேவதூதன் தான் பிசாசாக சாத்தானாய் மாறினான். அது எப்படி? நாளை தினத்தை அவன் எப்படி செயல்படுகிறான், கிரியை செய்கிறான், நமக்கு விரோதமாக எப்படி செயல்படுவான், இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறான், எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். விழிப்பாக இருந்து கற்றுக்கொள்ளுங்க. வேதத்தில் அது பற்றி சொல்லப்பட்டெல்லாம் தேடி வாசிங்க. வசனத்தை வாசித்து நிறைய காரியத்தை அறிந்து கொள்ளுங்க. வசனத்தில் தெளிவு இருந்தால் தான் நம்ம இந்த கடைசி காலத்தில் ஜெயிக்கிறவளாக இருக்க முடியும். அதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சாத்தானை ஜெயிக்கணும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அதனால் இந்த பிசாசின் தந்திரங்களெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தி காண்பேன்னு கேளுங்க. கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் ராஜாவே, என் தேவனே, என் எதிராளியாக இருக்கிற சாத்தான், அவனுடைய செயல்கள், கிரியைகள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு தெரியணும்.
நான் விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தியோடு இருக்கணும், அவனை பற்றி அறிந்து கொள்ளணும். என் எதிராளியாகிய பிசாசை குறித்து எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. அவனுடைய கிரியைகளை விளங்க பண்ணுங்க. அவனை எப்படி ஜெயிக்கிறது, எப்படி மேற்கொள்வது, எப்படி நான் பாதுகாப்பாக வாழ்வது எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க. உடைய வசனத்தின் வெளிச்சத்தில் எனக்கு தெளிவாக போதித்து கற்றுக் கொடுங்க. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ, இந்த சத்துருவாகிய சாத்தானின் தந்திரங்களையும் கிரியைகளையும் அறிந்து கொள்ள விரும்புகிற இந்த மகன், இந்த மகளை ஆவியிலே பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். ஆவியானவர் அவளை நிரப்பி ஆட்கொள்ளட்டும். ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கரத்தில் அவளை ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து இதை குறித்து நாங்கள் தியானிக்கிற நாட்களில் தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். மறுபடியும் நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம முழுமையாக அறிந்து கொள்ளணும் எதிராளியை குறித்து. அதனால் நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. இது ஐயோ நான் நிறைய விட்டுட்டேனே, முக்கியத்துவம் தெரியாமல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நம்முடைய சோசியல் மீடியாவில் அது இருக்கும். நீங்கள் திருப்பி போட்டு பார்த்து அறிந்து கொள்ள முடியும். சரியா? உங்களுடைய ஆராதனைக்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அதை நீங்கள் தவறாமல் உங்களுடைய சபைக்கு சென்று சபை கடமைகளை நிறைவேற்றுங்க. ஜெபிக்கணும், போய் துதித்து ஆராதிக்கணும், சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். சபை ஊழியங்களில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், எல்லாரும் சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்ய அர்ப்பணித்து கொண்டு செயல்படணும். எல்லாரும் அப்படி பிஸியாக செயல்பட்டாதான் அந்த எழுப்புதல் அக்னி தீவிரமாய் பரவ முடியும். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாளைக்கு சந்திக்கலாம். God bless you.